ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மாதிரி சிங்கிள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டையும் அண்ட் சில்க் த்ரெட்டையும் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றத நான் காட்டுறேன். அந்த கேர்வ் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு அந்த யூ ஷேப் வந்து வரும். யூ ஷேப் மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிங்கிள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே நாட் போடுறதுக்கு ஒரு லூப் எடுக்கிறேன். இந்த லூப்புக்குள்ளே விட்டு இன்னொரு லூப் வந்து நான் எடுக்கிறேன். செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து ஃபஸ்ட் லூப்பை நான் இப்படி இழுக்கிறேன். ஓகேங்களா? செயின் ஸ்டெப் போடுறதுக்கு இந்த லூப் பக்கத்துலேயே இன்னொரு லூப் எடுக்கிறேன். இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை இப்படி இழுக்கிறேன். இப்படி இழுக்கும்போது நமக்கு என் நாட் விழுந்துடும். என் நாட் எப்படி போடுறது அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் பார்க்கலன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சிங்கிள் செயின் ஸ்டிச்சில் என் நாட் போட்டு முடித்தோம்ல, அங்கேருந்தே வந்து நீங்கள் திருப்பி வந்து செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நாட் போட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து செயின் ஸ்டிச் போட்டோமோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். என் நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து த்ரெட்டில் வந்து நாட் போட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து அகெயின் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். டபுள் செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு கேப்பே இருக்கக்கூடாது. 2 செயின் ஸ்டிச்சும் பக்கத்தில் தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து குட்டியாக போட்டுட்டு செகண்ட் போடுற செயின் ஸ்டிச் வந்து பெருசாக போடக்கூடாது. ரெண்டுமே வந்து ஒரே அளவில் தான் போடணும். லாஸ்ட்டாக நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எந்த ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து டபுள் செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற ஒர்க்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் பீடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் டபுள் சில்க் த்ரெட் எடுத்து யூ ஷேப் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே வந்து சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு நம்ம சரி த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் சின்னதாக வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். நீங்கள் இப்போ ப்ளவுஸ் கலர்லேயே வந்து செயின் ஸ்டிச் போடக்கூடாது. சாரியில் வேறு கான்ட்ராஸ்டான கலர் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்பவே அழகாக தெரியும். நீங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. நீங்கள் என் நாட் போட்டுட்டு அது பக்கத்தில் இருந்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போட்டுகிட்டே வரேன். சிங்கிள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள். நமக்கு அந்த ஷேப் யூ ஷேப் வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. கேப்பே இல்லாமல் பக்கத்தில் 2 செயின் ஸ்டிச்சை போடுறது தான் டபுள் செயின் ஸ்டிச். நீங்கள் வந்து நிறைய ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.